மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தற்பொழுதைய செய்தி. மும்பையில் பிரதமர் மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே பைலேட்டரல் டாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருதரப்பு பேச்சுவார்த்தை துவங்கி நடைபெற்று வருகிறது. மும்பையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு விவகாரங்கள் ஆலோசிக்கப்படுகிறது. ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள், சர்வதேச நிறுவனங்களில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. ஆலோசனைக்கு பின்னர் சுமார் 12 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளிடையே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தரப்பில் பிரதமர் மோடியை தவிர வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக விவாதிக்கப்படுகின்ற மற்றொரு விஷயம், பிரான்சிடமிருந்து கூடுதலாக 114 ரஃபால் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக ஆலோசித்து கூட்டத்திற்கு பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 114 ரஃபால் போர் விமானங்களுடைய மொத்த பட்ஜெட் 3.25 லட்சம் கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தான் பிரான்சிடமிருந்து கூடுதலாக 114 ரஃபால் போர் விமானங்களை வாங்குவதற்கான அந்த பரிந்துரைக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கையகப்படுத்துதல் கூட ஒப்புதல் வழங்கியது. எனவே இந்த சந்திப்பில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்த பிறகு இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. இதன் பிறகு இன்னும் சற்று நேரத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.